நேரம் 3:42 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை ஹலோ தமிழா சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மிரரினுடைய 16வது ஆண்டு விழாவும் விருது வழங்கும் விழாவும் இடம்பெற இருக்கின்றது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. மாலை 5 மணிக்கு சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கின்றார் பேச்சாளர் கலியமூர்த்தி அவர்கள். அவர் பேச்சாளர் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டாலும் கூட தமிழ்நாடு காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளராக அவர் நீண்ட காலமாக பணியாற்றிய ஒருவர். அதனை தொடர்ந்து அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தமிழுக்காக, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார். அதன் ஒரு அங்கமாக சிறந்த உரைகளை நிகழ்த்துகின்ற ஒருவராக, உலகளாவிய ரீதியில் அறியப்பெற்ற ஒருவராகவும் திரு கலியமூர்த்தி அவர்கள் திகழ்ந்து வருகின்றார். நேரடியாக நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்தில் அவரை சந்தித்து இன்றைய நாளில் சுவாரஸ்யமாக உரையாடி கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். மிக மகிழ்ச்சி. கனடாவில் அதுவும் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக உங்களுடன் பேசுவதில் அப்படியே பார்க்கும் பொழுதே ஒரு காவல்துறை கெத்து என்று அப்படின்னு சொல்லுவாங்களே தெரியுது. ஆனால் நம்ப முடியாத விடயம் என்னன்னு சொன்னால் ரிட்டையர்டுன்னு சொன்னீங்க, ஓய்வு பெற்றவர்னு சொன்னீங்க. அதுதான் நம்ப முடியலை. மிகவும் உற்சாகமாக இருக்கிறது உங்களை பார்க்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும். இந்த நிகழ்வு பற்றி பேசுவதற்கு முன்னதாக உங்களை பற்றி ஒரு சிறு விளக்கம். எனக்கு இந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரிஷிஷ்காந்த் அவர்களுக்கும் இதனுடைய உரிமையாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனடிய வாழ் தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். முன்னாள் காவல்துறை அதிகாரி, என்று ஒரு சொற்பொழிவாளர், உலகம் முழுவதும் சென்று பேசுபவனாக இருக்கின்றேன். அந்த பெருமை தமிழ் மொழியையே சாரும். நிச்சயமாக. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது உண்மையிலேயே அது அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் முடித்து விட்டாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். தமிழ் மொழிக்காக உங்களுடைய சேவை என்பது மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக இந்த ஓய்வு என்கின்ற ஒரு விடயத்தில் முடக்கிக் கொள்ளாமல் உங்களுடைய ஆர்வத்தினை, மொழிப்பற்றினை உலகளாவிய ரீதியில் எடுத்து வருகின்றீர்கள். அது நிறைய பேருக்கு நிச்சயமாக ஒரு உந்துகோலாக அமையும். கண்டிப்பாக. இந்த விடயம், அதாவது நீங்க உங்களுடைய துறை என்பது முற்றிலும் ஒரு வேறுபட்ட துறை. காவல்துறையில் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அந்த துறையிலும் பணியாற்றும் போது கூட அந்த தமிழ் பற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். எவ்வாறு அந்த இரண்டையும் முகாமித்துவம் செய்தீர்கள்? நான் அடிப்படையில் தமிழன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாவட்டத்திலே ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில் என்னுடைய வீட்டிலிருந்து 15 மணித்துளிகள். கரிகாலன் கட்டிய கல்லணை 20 மணித்துளிகளே. காவிரி கரையிலே என்னுடைய வீடு. அந்த மண்ணில் பிறந்த எல்லோருக்கும் தமிழ் பற்று இருக்கும். இது ஆச்சரியமல்ல. காவல்துறை அதிகாரியை எப்படி தமிழ் பேசுகிறீர்கள் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். நான் அடிப்படையில் தமிழன், அப்புறம்தான் காவல்துறை அதிகாரி. அது என்னுடைய பணி. பணி நிறைவுக்கு பிறகு ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால், வாட் வி ஹவ் டன் ஃபார் அவர் செல்ஃப் வில் டை வித் அஸ் அண்ட் வாட் வி ஹவ் டன் ஃபார் அதர்ஸ் வில் ரிமைன் அண்ட் இஸ் இம்மார்டல் என்று சொல்லுவார்கள். அதன்படி ஏதேனும் இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது, இந்த சமூகத்திற்கு ஏதேனும் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து இந்த பணியை துவங்கினேன். காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது தமிழ் எம்ஏ படித்து மாநிலத்திலேயே முதல்வனாக தேர்வு பெற்றேன். அதற்கு பிறகு இந்த மொழியினுடைய அருமையை முழுமையாக உணர்ந்தேன். ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மீது எனக்கு ஆர்வம் உண்டு. பிறந்த இடம் அப்படி. அது இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தாய் தந்தை உறவுகள், ஒழுக்கமான வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, இப்படி என்று வேறுபட்ட தலைப்புகளில் மாறுபட்ட இடங்களில் பேச ஆரம்பித்த பிறகு எனக்கே ஆச்சரியம், இவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உள்ளபடியே இந்த மாதத்தில் நான் பேசுகின்ற 4வது நாடு இது. எங்கு சென்று வந்திருக்கிறீர்கள் இந்த மாதம்? முதலில் 4ஆம் தேதி, அக்டோபர் 4ஆம் தேதி அன்று துபாயிலே பேசினேன். 3000 பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம். அடுத்து செஷல்ஸ் 6ஆம் தேதி. அடுத்து 19ஆம் தேதி நியூ ஜெர்சியிலே 30வது தமிழ் மன்ற ஆண்டு விழா. அடுத்து 20ஆம் தேதி ஹூஸ்டன். இங்கு உங்களிடம் இன்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். 3ஆம் தேதி தமிழ் மிரர் அமைப்பிலே நண்பர் சார்லஸ் தேவசகாயம் அழைப்பின் பேரிலே சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரிலே உரையாற்ற இருக்கின்றேன். நிச்சயமா அந்த தஞ்சை, அதை நான் சொல்லதை விட உங்கள் வாயா சொல்லும் பொழுது இன்னும் ஒரு தெளிவும் அழுத்தமும் அதில் இருந்தது. அதைத்தான் எதிர்பார்த்தேன். தஞ்சையில் பிறந்த ஒரு தமிழருக்கு அது ஓடுவது இரத்தம் தமிழ் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமை தருகின்ற ஒரு விடயம் தஞ்சை என்று சொல்லும் பொழுது. உங்களுக்கு தமிழ் உணர்வை தருகின்ற அதே விடையில் உலகளாவிய ரீதியில் தமிழர்களுக்கு பெருமை தருகின்ற ஒரு விடயம். அதில் வளர்த்த மண். நிச்சயமாக அதிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். அந்த பற்று
தொடர்ச்சியாக இருக்கின்றது. இந்த கனடாவுக்கு முன்பு வந்திருக்கின்றீர்களா அல்லது இதுதான் முதல் முறை வந்திருக்கின்றீர்கள்? அப்ப எப்போ வந்தீங்க? 2 நாட்கள் ஆகிறது. அப்ப ஓரளவுக்கு கனடிய தமிழர்களை சந்தித்து பேசியிருப்பீர்கள். கனடிய தமிழர்கள் அவர்களுடைய அவர்களின் தமிழ் ஆர்வம் பற்றி ஏதாவது அவதானிக்க முடிந்ததா? எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், கனடிய தமிழ் உறவுகள் இங்கு இருப்பவர்கள் அத்துணை பேரும் எத்தனையோ சோகங்களையும் சுமைகளையும் சுமந்து கொண்டு அறிவை மட்டுமே மூலதனமாக்கி தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் விட்டு கொடுக்காமல், குறிப்பாக பெரியவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கல்வியால் முன்னேற வேண்டும் என்ற அர்ப்பணிப்போடு இங்கு வந்து உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்க்கும்போது உள்ளபடியே மனம் மகிழ்கின்றது. பாரதி சொல்லுவதைப் போல, மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் இந்த பொய்மிசை ஓங்கும் என்று ஒரு பேதை உரைத்திட்டான். இந்த வசவு உனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் என்று பாரதியினுடைய கனவு இந்த கனடிய தமிழ் மக்கள் உள்ளபடியே அந்த தமிழ் மொழி மீது உள்ள ஒரு ஈடு இணையற்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக நிறைவேறுவதாகவே நான் பார்க்கின்றேன். நான் எல்லா நாடுகளையும் வலம் வருபவன். இங்கு அதிகமான தமிழ் மக்கள், 4 லட்சம் பேருக்கு அதிகமான புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் வளர்க்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அது நிச்சயமாக உண்மையான விடயமும் கூட. கொஞ்ச காலத்துக்கு முன்னர் கூட அந்த பாரதியின் முதல் வரிகள் தான் அச்சமூட்டுவதாக இருந்தன. ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னது போல அந்த உரைத்தவர்கள் பேதைகள் என்கின்ற ஒரு விடயத்தை உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை உணர வேண்டும். எல்லோரும் அந்த முதல் வரியை மட்டும் படிப்பார்கள். உள்ளபடியே பாரதி சொன்னது அது தவறு என்று சொல்லுவதற்காகத்தான், அதற்காகத்தான் முழுமையும் சொன்னேன். ஆமாம், நிச்சயமா. அது நிறைய பேருக்கு திருவிழா இப்போதான் விளங்கி இப்படியா முடியுது அது என்று சொல்லி, அது முக்கியமான விடயம். இந்த உலகளாவிய ரீதியில் தமிழ் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தமிழ்நாடு மற்றும் இலங்கை அதனுடைய பூர்வீகமாக இருக்கின்ற விடயங்களை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இளம் தலைமுறையினர் மத்தியில் இந்த தமிழ் சார்ந்த விடயங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கின்றன என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இங்க அல்லது தமிழ்நாட்டில்? இங்குள்ள தமிழ் இளைஞர்கள் தமிழ் மொழி மீது எந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் கருதுகின்றேன். இதை நான் தெள்ளத் தெளிவாக மனதில் உள்ளதை ஒளிவு மறைவின்றி பேச விரும்புகின்றேன். இங்கு வந்து இளைஞர்கள் தமிழ் படிக்கின்றார்கள். 40,000 பேருக்கு மேல் தமிழ் பள்ளியிலே சென்று தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, மொழி அத்துணையையும் அவர்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார்கள். என்னை அழைத்தது கூட இந்த தமிழ் மிரர் அமைப்பிலே தமிழ் மொழியை பற்றியும் கலாச்சாரங்களை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் பேசுவதற்காகத்தான். ஆனால் அங்குள்ள தமிழர்கள் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வத்திலே 50% அத்துணை இளைஞர்களும் காட்டினால் தமிழ் சாகாது, தமிழ் நிச்சயமாக வளரும். அது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அங்கே ஆங்கிலம் கலந்து பேசுவது மிக சாதாரணமான ஒன்றாகிவிட்டது. தாய்ப்பாலிலே சர்க்கரையை கலந்து கொடுப்பதைப் போல தமிழிலே ஆங்கிலத்தை கலந்து பேசுவது என்பதில் நான் மாற்று கருத்து இல்லாதவன். இங்கு அதை நான் முழுமையாக தமிழ் பேசுகின்ற இளைஞர்களை பார்க்கும்போது உள்ளபடியே மகிழ்கின்றேன். இந்த மேலைத்தேய மொழியினுடைய ஆதிக்கம் என்பது காலங்காலமாக இருந்து வருகின்றது. தமிழில் கூட அது பாதிப்புகளை மாற்றங்களை செலுத்துகின்றது. இந்த மேலைத்தேய மொழிகள் என்பது வாழ்வாதாரம், வருமானம் என்று வரும்பொழுது உதவுகின்றது என்று சொல்லி ஒரு விடயம் பரப்பப்படுகின்றது. அது சில வேளைகளில் இந்த இளைஞர்கள் மத்தியில் இவ்வாறு இந்த வேற்று மொழியினுடைய தாக்கம் இருப்பதற்கு காரணமாக அமைகின்றது. இல்லை, நான் என்ன சொல்றேன், மேலைத்திய மொழிகள் வந்து பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் தமிழ் இளைஞர்கள் கற்றுக்கொள்ளட்டும், தவறே இல்லை. வாழ்வதற்காக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வது வேறு, பிழைப்பது வேறு, நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆமாம். அடுத்து மிக தொன்மை வாய்ந்த ஒரு மொழி. உதாரணத்திற்கு இப்போது நடந்த கீழடி ஆய்வில் கூட 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழனுடைய நாகரிகம் என்பது தெள்ளத் தெளிவாக விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்கள் சிலிக்கான் வேலியையும் சிட்னி செல்டன் நாவல்களையும் சன்னி டியோல் பாடல்களையும் தெரிந்து கொள்ளட்டும், தவறில்லை. ஆனால் அடிப்படையாக வேறாக இருக்கின்ற தமிழ் மொழியை மறக்கவே கூடாது. ஏனென்றால் தொன்மை வாய்ந்த மொழி நம்முடைய காலத்திலே வளர வேண்டுமே ஒழிய அழியக்கூடாது. அதற்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த இளைஞர்கள் வந்து தமிழிலே தவறில்லாமல் படிக்கவும் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் உதவி புரிய வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆங்கிலத்திலே பிள்ளைகள் பேசுவது தான் பெருமை என்று நினைப்பது மாறி அந்த மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி. ஆங்கிலத்திலே பேசினால் அறிவுடையவன் என்ற அந்த எண்ணம் மாறுபட வேண்டும். தமிழ் இளைஞர்கள் தமிழிலே படித்தால், ஒரு உதாரணத்திற்கு இன்று பயணிக்கும் போது சீன இளைஞர்கள் சீன மொழியிலே தொடர்ந்து பேசுவதை கவனித்துக் கொண்டே வந்தேன்.
அவர்களிடம் நான் கேட்டேன், நீங்கள் ஆங்கில கல்லூரியிலே தானே படிக்கின்றீர்கள், ஆங்கில வழி கல்வி தானே படிக்கின்றீர்கள், ஏன் உங்களுடைய சீன மொழியிலே இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அது என்ன மொழி என்று கூட எனக்கு தெரியாது. பின்னர் கேட்டு உறுதி செய்து கொண்டு கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் தமிழ் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாங்கள் பிள்ளையா பிறந்து வளரும் போதே எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு சீன மொழியில் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சீன மொழி எங்களுடைய தாய்மொழி. ஆங்கிலத்தை நாங்கள் பிழைப்புக்காக படிக்கிறோம். அது எங்களுக்கு பிடிச்சி தான் படிக்கிறோம். அதே நேரத்தில் சீன மொழியிலே நாங்கள் பேசுவது எளிமையாக இருக்கிறது, எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது, எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடிகின்றது. அது எங்களுடைய தாய்மொழி, அதிலே தானே நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். இது எனக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. மிக சாதாரணமான ஒரு சின்ன சம்பவமாக நான் இதை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தமிழ் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு வீட்டிலும் வெளியிலும் தமிழர்களுடன் பேசும்போது தமிழ் மொழியில் பேசினால் மட்டும்தான் மொழி வளரும். ஒரு மொழி அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது இளைய சமுதாயம். நிச்சயமாக. ஒப்பீட்டு ரீதியில் இப்பொழுது அண்மை காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த விடயங்கள், கீழடி சார்ந்த விடயங்கள் அவ்வாறு என்று சொல்லி இளைஞர்களுடைய பங்களிப்பு பெருமளவில் இருக்கின்றது. நிச்சயமாக பேசுகின்றார்கள், தமிழை பற்றிய விடயங்களை வேறு கலை வடிவங்களில் கொண்டு வருகின்றார்கள். அதனால் ஓரளவுக்கு இந்த விழிப்புணர்வு உருவாகி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் கருதலாமா? தமிழ்நாட்டில் உள்ள ஜனத்தொகையை பார்க்கும்போது தமிழ் பேசுகின்ற இளைஞர்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறதோ என்று, நான் தவறில்லாமல் தமிழ் பேசுகின்ற இளைஞர்கள், ஆங்கில கலப்பில்லாமல் அது குறைந்து கொண்டு வருகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. காரணம், நான் முழுவதுமாக தினம்தோறும் 2000-3000 இளைஞர்களை கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஒரு மாதத்திற்கு 20 மேடைகளிலே பேசுபவன் தமிழ்நாட்டிலே. அந்த சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் மொழியின் மீது அடங்காத பற்று கொண்ட, பிரச்சனை என்றால் ஒன்று சேருகின்ற தமிழ் இளைஞர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. பட் எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த கீழடி பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு சில நிமிடங்களை அதற்காக நாங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம். பல்வேறு தடைகள் இருந்தன இந்த தொல்பொருள் ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கு. இப்பொழுது ஓரளவுக்கு முக்கியமான பல விடயங்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும், வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் தமிழ்நாடு தொல்லியல் திணைக்களம் சார்ந்த தகவல்கள் வருகின்றன. உண்மையிலேயே இந்த ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது அதற்கும் தடைகள் இருக்கும்? இல்லை, தடைகளை தாண்டி இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றது, முன்னெடுக்கப்பட வேண்டும். ஏன் அவ்வாறு கூறுகின்றன என்றால், உலக மக்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலக மக்களுக்கு மொழி இலக்கணத்தை முதலில் வகுத்தவன் தமிழன், தொல்காப்பியம். நாகரிகம் என்று நான் சொல்ல வருவது கட்டிடக்கலை என்று ஒரு உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்களேன். 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலும் தஞ்சை பெரிய கோயில், 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் கட்டிய கல்லணையும் உலக மக்களால் இன்றளவும் எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் இது எப்படி சாத்தியப்பட்டது என்று அண்ணாந்து பார்க்கப்படுகின்ற சம்பவங்கள். ஆமாம். நீங்கள் தமிழ் குழந்தைகளை அழைத்து கொண்டு கடலுக்கு சென்றீர்களே, ஆனால் அது நம்முடைய இரத்தத்தில் ஊறிய ஒன்று என்று தெரியும். இது ஒரு மிக சாதாரணமான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். எல்லா பிள்ளைகளும் கடல் அலைகள் வருவதிலே கால் நினைத்து தண்ணீரை தொடுவதற்கு விளையாடும். தமிழ் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மணலில் குழி பறித்து அதில் ஒரு கோயில் கட்டி ஒரு பக்கம் ஒரு வாசலையும் இன்னொரு பக்கம் வெளியேறதுக்கு ஒரு வாசலையும் கையை உள்ள விட்டு விளையாடும். ஆமாம், ஒரு கோவில் கட்டும். அது பாருங்களேன், நீங்கள் அந்த தமிழ் பரம்பரை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது இரத்தத்திலே ஊறிய ஒன்று. அதனால் அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது போன்ற எல்லாமே அதுபோலவே கடல் வாழ்வையும் உளவு தொழிலையும் கடல் வாணிபத்தையும் முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள். 2400 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் செய்த வாணிபத்தை பற்றிய குறிப்பு வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்கிறது இன்றும். அப்படி என்றால் தமிழ் சமுதாயம் எந்த மூத்த சமுதாயம் என்பது அறிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். நிச்சயமா அது உண்மையிலே நாங்கள் தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட விடயங்கள் எழுத்து வழியில் அல்லது பேச்சு வழியில் மாத்திரம் நம்பப்பட்ட விடயங்களுக்கு ஒன்றல்ல பல ஆதாரங்களை இந்த கீழடி தந்திருக்கின்றது என்பது விடயம். நிச்சயமாக இந்த தமிழ் மிரர் நிகழ்வில் நீங்கள் என்னென்ன விடயங்களை தொட்டு பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். இல்லை, நான் இங்கு வருவதற்கு முன் என்னை அவர்கள் அழைத்த போதே திரு சார்லஸ் தேவசகாயம் மற்றும் சிவம்பேலு பிள்ளை அவர்களிடம் நான் கேட்டேன், நான் என்ன பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள், நீங்கள் சொல்லுவதை வைத்துத்தான் நான் பேச முடியும் என்று சொன்னேன். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ் மொழியினுடைய அருமை பெருமைகள், கல்வியினுடைய அருமை பெருமைகள் இன்றைய இளைஞர்களுக்கு, கன்னடியத்தில் இங்கு வாழ்கின்ற இளைஞர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அடுத்த நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக
அனுபவபூர்வமான சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றும், இவற்றிற்கெல்லாம் மீறி பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், தாய் தந்தையினுடைய உறவுகளும் உணர்வுகளும் எப்படிப்பட்டது, முதியோர்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இது போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டால் வருகின்ற அத்துணை பேருக்கும் டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு வழியாக இருக்கும். அதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டார்கள். அதே கருப்பொருளாக வைத்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். 3ஆம் தேதி அன்று மாலை சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் நான் பேசுகின்றேன். இந்தியாவிலிருந்து கனடிய தொப்புள்கொடி உறவுகள், தமிழ் உறவுகளை பார்ப்பதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். எல்லோரும் வந்து பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அந்த ஆதரவை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். நிறைய பேர் கேட்டிருப்பார்கள். இந்த தமிழ் சார்ந்த விடயங்கள் ஒரு குறுகிய பொழுதிலேயே நிறைய விடயங்களை நாங்கள் உங்கள் மூலமாக தெரிந்திருக்கின்றோம். அது நேர்களுக்கும் நிறைய விடயங்களை தெரியக்கூடியவாறு இருந்திருக்கும். நாங்கள் இந்த நேரத்தில் தமிழ் மிரர் நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் திரு கலியமூர்த்தி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். நிறைவாக நேர்களுக்கு நீங்கள் இன்னும் சொல்ல விரும்புகிறீர்களா? கனடிய வாழ் தமிழ் மக்கள், தொப்புள் கொடி உறவுகள் அத்தனை பேரையும் சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். 3ஆம் தேதி மாலை அங்கு வந்து பேச்சை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அறிவை மூலதனமாகவும் முயற்சியையும் உழைப்பையுமே சொத்தாக கொண்டு இங்கு வந்து இறங்கி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்ற இளைஞர்கள், பெரியோர்கள், தமிழர்கள் அத்துணை பேரும் மேலும் மேலும் வளர வேண்டும். உங்களுடைய முயற்சியை என்னாலும் கைவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக நன்றி. அந்த வார்த்தைகளுக்கு மீளவும் நாங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலையத்து வந்து இந்த விடயங்களை பகிர்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சார்பில் உங்களுடைய பணி தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை அல்ல, வேண்டுகோளை நாங்கள் விடுத்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த தமிழுக்கான சேவை தொடர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பான பொழுதில் நாங்கள் பேசலாம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த எஃப்எம்முக்கும் என்னை பேட்டி எடுத்த ரிஷிஷ்காந்த் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நேரம் 3 மணி